திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அமைந்துள்ளது செஞ்சேரி மலை. மந்திரகிரி ஸ்ரீ வேலாயுத சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலில் மூலவராக வேலாயுத சுவாமியும் உற்சவராக முத்துக்குமாரரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். மந்திராச்சல மூர்த்தியாக முருகன் வீட்டிலிருந்து அருள் புரிகிறார். செஞ்சேரி கிரி என்ற பழம்பெயர் கொண்ட இத்திருத்தலமானது முருகக்கடவுள் அருள்புரியும் தலங்களில் மிக முக்கியமானதாகும். இங்கு ஆறுமுக பெருமான் மந்திராச்சல வேலாயுத மூர்த்தியாக விளங்குகிறார். தன்னை நினைப்பவர்களை காப்பாற்றும் மலை என்றும் மூலவரான இறைவனுக்கு மந்திராச்சல மூர்த்தி என்றும் திருப்பெயர்கள் உள்ளன. மேலும் இக்கோயிலின் தனிச்சிறப்பு இவரின் 6 முகங்களையும் ஒரு சேர நாம் காண முடிவதுடன் மயில் வாகனமானது இடது பக்கம் தலையை வைத்திருப்பதையும் பார்க்க முடியும். கோயிலின் தல விருட்சமாக கருவொச்சி உள்ளது. இங்குள்ள தல மரத்தை 12 முறை சுற்றி வந்து சந்நிதியில் தீபம் ஏற்றினால் தொழில் தடை நீங்குதல், எதிரிகள் நீங்குதல், மன அமைதி, திருமண வரம் கைகூடுதல், குழந்தை பேறு ஆகிய வரங்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த கோயிலின் சிறப்பான திரிசதி வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடைபெறுகிறது. தேவர்களை காப்பதற்காக சூரபற்பனையும் அவனை தலைவனாக கொண்டிருக்கும் அசுரர்களையும் அளிக்க வேண்டிய சூழல் உருவானது. இதற்காகவே முருகப்பெருமான் தோன்றினார். இந்த முருகனுக்கு துணையாக பரமசிவன் வீரபாகுவை அனுப்பினார். பார்வதியோ சக்தி வேலினை தந்தார். ஒரு கைக்கு சக்தி வேலும், மீதமுள்ள 11 கைகளுக்கு 11 ஆயுதங்களும் முருகப்பெருமானுக்கு தன் தாயாரால் இவ்விதம் வழங்கப்பட்ட பிறகு சூரபத்மனின் மாய சக்தியில் இருந்து மீண்டு வர மந்திர உபதேசமும் செய்து வைக்கப்பட்டது. பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணர்ப பரமசிவனார் முருகப்பெருமானை நோக்கி, நீ போகிற வழியில் பேரருளால் மலையின் வடிவமாக யாம் உள்ளோம். உன் தாயின் வடிவமாக சக்திகிரி அங்கே தென்படும். அந்த கிரியில் சென்று ஒரு தினம் சிவசிந்தனையோடு தவம் செய்வா. அங்கே வந்து மந்திர உபதேசத்தை உனக்கு செய்தருகிறோம் என கூறினார். அதன்படியே தவத்தை மேற்கொண்ட முருகனின் திருச்செவிகளின் மூல மந்திரத்தை உரைத்து சூரபத்மனை வென்று வர தந்தையார் கட்டளையிட்டார். அப்படி அவர் கட்டளையிட்டது இந்த மலையில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பொருட்டே இந்த மலை மந்திராச்சலம் என பெயர் பெற்றது. இந்த மலையில் குகையொன்றில் யோக நிலையில் மோகர் சில காலம் இருந்தார். அகத்தியர், வாமதேவர் முதலானோர் ஆசிரமம் அமைத்து அடிவாரத்தில் தங்கியிருந்தனர். பிரம்மன் தனது பாவம் நீங்க இங்கே நோன்பு மேற்கொண்டிருந்தார். போர் முடிந்து சூரனை வெற்றி கொண்ட நிலையில் திருப்பரங்குன்றத்தில் தேவயானையை மனம் முடித்துக் கொண்டு திரும்பி வரும் பொழுது முருகப்பெருமான் இங்கே தங்கினார் என்பது நாம் அறியும் தல புராணமாகும். இது போன்ற அற்புதமான முருகத்தலங்கள் மற்றும் பல அறியாத திருத்தலங்களை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம தமிழ்கடவுள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தினம் தினம் ஒரு யாத்திரை உங்களுக்காக. அடுத்து ஒரு யாத்திரையில் இனிதாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.